ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் கப்பல்ல போயிட்டு இருக்காரு. அவர் கூட ஜே.ஆர்.டி டாட்டாவும் பயணம் செய்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ விவேகானந்தர் டாட்டா கிட்ட கேட்குறாரு, எங்க போறீங்கன்னு. அதுக்கு டாட்டா ஜப்பான் நடக்கிற அறிவியல் கண்காட்சியை பார்க்க போறேன்னு சொல்றாரு. உடனே விவேகானந்தர், இந்தியாவை இப்போ ஆங்கிலேயர் ஆட்சி செய்யறதுனால இப்படி சொல்றீங்க, அதுக்கு முன்னாடி பல அறிவியல் விஞ்ஞானிகள் இந்தியாவில் உண்டுன்னு சொல்றாரு. இதை கேட்ட டாட்டா மனசுல இந்த விஷயம் ஆழமா பதிஞ்சிருது. அப்போ 1904 டாட்டா மைசூர் மகாராஜாவை ஒரு முறை சந்திக்கிறாரு. அவர்கிட்ட விவேகானந்தர் சொன்னதை சொல்லி, நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா அதுல விஞ்ஞானிகளுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தலாம்னு சொல்றாரு. சரின்னு மைசூர் மகாராஜாவும் 700 ஏக்கரை பெங்களூர் சிட்டிக்கு நடுவுல கொடுக்குறாரு. அதுல உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். அதுல இருந்து பிரிஞ்சு உருவானது தான் இஸ்ரோ, இந்தியன் சேட்டலைட் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இந்த இஸ்ரோவில் இளம் விஞ்ஞானியா சேர்ந்து பல சாதனைகளை செஞ்சு நம்ம இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவரான ஐயா அப்துல் கலாம் உருவாக மிக முக்கியமான காரணமா இருந்தவர் விவேகானந்தர் சொன்னா நம்ப முடியுது அவங்களால.